முதலைப்பட்டி கிராமம் செடல் மாரியம்மன் கோவில் தெருவை சார்ந்த கார்த்திக் மோனிஷா தம்பதிகள் திருமணமாகி 7 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து 3 அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு 3வது மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தை ஈண்டெடுத்து உங்கள் முன்னாடி சாட்சியா நின்றுட்டு இருக்காங்க. அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் சாத்தி உங்கள் முன்னாடி சாட்சியா நிற்கிறாங்க. இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல் அங்கத்தில் கல்வி இல்லாமல் வளர்த்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டுக்காத்து கரைசேர்த்து நான் வேண்டிக்கிறேன். 7 ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு 100 நாட்களுக்குள்ளதாகவே கருவை தக்க வச்சு இந்த சேலத்து மகமாய் அதிசயத்தை நித்த நிகழ்த்திட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான தம்பதிகள் சாட்சியாக நின்ன வீடியோவும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதே போல் கும்பப்படையில் சாப்பிட்டு கருத்தங்கிய தம்பதிகள் நம்ம ஆலயத்தில் வளகாப்பு நடத்துகிற வீடியோவும் ஒவ்வொருத்தரும் சாட்சியாக நிற்கிறத நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. போன ஆடி மாதம் சென்ற ஆண்டு ஆடி மாதம் கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிடும்போது அடுத்த ஆடிக்குள்ளதாக குழந்தையோடு வருவீங்க அப்படின்னு அதாம்மா சொல்லியிருக்காங்க. அதே போல் அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. முதல் குழந்தை எனக்கு பெண் குழந்தையாக தான் பிறக்கணும்னு ஆசைப்பட்டது போல் இந்த சேலத்து மகமாகி அவங்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் வேண்டிக்கங்க. ஓம் சக்தி பராசக்தி.